மது மற்றும் போதை பழக்கத்திலிருந்து விடுபட அணுகுவீர் ஜீவன் கேர் சென்டர். தொடர்புக்கு 9025912345. ரொம்ப நல்ல பர்சன். என்ன போட்டாங்க, அட்டாக்டு அமலா ஷாஜி. என்னங்க அட்டாக் பண்ணாங்க? உண்மைதானுங்க சொன்னாங்க. இது ஒரு பர்சன் கிடையாது, அந்த கம்ப்ளீட் லிஸ்ட் சொல்லணும்னா அது நிறைய இருக்கும். ஸோ அது கேட்டப்போ அது ஒரு பர்சன் பேர் சொன்னாங்களே தாண்டி அவ்வளோதான். இந்த காக்கா முட்டையில் இந்த பசங்க நாய்க்குட்டி எடுத்துட்டு வருவாங்க, ஆட்டக்காரர் நிற்பாரு சும்மா, என்னப்பா நாய்க்குட்டி, அவரும் சரி போனா போகுது, 2 சின்ன பசங்க நாய்க்குட்டி கொண்டு வராங்களே என்னப்பா அப்படின்பாரு. நான் 25,000 டேய் போயிடுறான்னார்ல, அதே தான். அதாவது இந்த வடிவேல் காமெடியில் அந்த ஒரு லெட்டர் எழுதி கொடுப்பான்ல, இந்த அட்ரஸ் எங்க இருக்குன்னு சொல்லுங்க சார், பையன் ஆடுவார்ல, அப்படி ஒரு லிஸ்ட் கொடுத்தாங்க. என்ன தப்பா எழுதிட்டாங்கன்னு நினைச்சேன். ஒரு 10 லட்சம் போல இருக்குன்ற மாதிரி. ஒரு 300 பேருங்க, நல்ல விஷயம், பரவாயில்ல, ஒரு 300 பேர் நல்லா இருக்கீங்க, வாழ்க்கை. 1 கோடி ரூபான்னா என் படமே 1.5 கோடி ரூபா தாங்க. சம்பளமே இல்லாம 100 ரூபா பேட்டா வாங்கிட்டு சாப்பாடு கிடைக்குமா கிடைக்காதான்னு தெரியாம ஒரு மாசத்துக்கு 5,000 ரூபா மட்டும் வாங்கிட்டு ஃபீல்டு கிளியர்னு சட்டை போட்டு நனைஞ்ச சட்டையோட ஓரான அசிஸ்டன்ட் டைரக்டர். அவனுக்கு சம்பளம் 5,000 ரூபா தான். அவன் 2 லட்சம் வாங்கினா 25 மாசம் வேலை பார்க்கணும். அது உங்களுக்கு 30 நொடிங்கும் போது எனக்கு கோவம் வருமா வராதா? நீங்க சொல்லுங்க, இந்த கோவம் நியாயமா இல்லைன்னு சொல்லுங்க. அப்புறம் இந்த இன்ஸ்டாலே போஸ்ட், இப்போ நான் சொன்னது ரீல்ஸ், இன்னும் போஸ்ட், ஃபேஸ்புக் போஸ்ட், இந்த ட்விட்டர் போஸ்ட்னு ஒரு விஷயங்கள் இருக்கு. இது தாண்டி பிசிக்கலா நோட்டீஸ் போர்டு அடிக்கணும், வினைல் போர்டு அடிக்கணும், போஸ்டர் அடிச்சு ஒட்டணும். நீங்க யோசிச்சு பாருங்க, நான் 5 கோடி ரூபா செலவு பண்ணாதான் என் 1.5 கோடி ரூபா படத்தையே காமிக்க முடியும். மக்களுக்கு ஆரம்பம்னு ஒரு படம் வருதுன்னு தெரியும். எப்படிங்க முடியும்? இந்த விஷயங்களால, இந்த கான்ட்ரவர்சியால பாடலாசிரியர் பிரியன் எங்கேயாவது பாதிக்கப்படுவாரா அப்படின்னு? கண்டிப்பா பாதிக்கப்படுவார். எப்படி விடுவாங்க? பொதுமக்களுக்கு இப்போ அமலா ஷாஜிக்குன்னு பசங்க தானே டென்ஷன் ஆகிடுவாங்க. எங்க யாரை பார்த்து சொன்னீங்க, நீங்க ஏன் கேட்டீங்கன்னு அவனுக்கு புரியாது. இன்னொரு விஷயம் அவங்களுக்குலாம் நம்ம புரியவே முடியாது. இன்னொரு விஷயம் அவங்கள்ட்ட நான் நல்ல பேர் எடுத்து ஒன்றும் ஆகப்படுறது கிடையாது. நான் இப்போ பண்ற இந்த விஷயத்தால, நான் கொடுத்த குரலால் என் படம் வீழ்ந்தாலும் அடுத்த ஒரு படத்தின் ஒரு தயாரிப்பாளர் வாழ்வானா நான் அதை செய்வேன், அவ்வளவுதான். சார், சோஷியல் மீடியா ப்ரொமோஷன்ஸ்லாம் எப்படி பார்க்குறீங்க? இப்போது ஒரு எந்த படம்னு இல்லை, எந்த இன்சிடென்ட் எடுத்துக்கிட்டாலும் சோஷியல் மீடியாவில் போட்டாலும் பயங்கர ப்ரொமோட் ஆகுது, பூம் ஆகுது. அதுக்கான தொகைகள், அதுக்கான அவர் சொன்ன மாதிரி ஒரு 30 நிமிஷத்துக்கு 2 லட்சம் ரூபாய் கேட்குறாங்க அப்படின்ற மாதிரிலாம். ஸோ சோஷியல் மீடியா ப்ரொமோஷன் இப்போ எந்த அளவுக்கு தலை தூக்கி இருக்குன்னு நினைக்கிறேன்? கண்டிப்பாக சும்மா ஒரு 2 நிமிஷம் நம்ம சும்மா இருந்தாலும் சைலண்டாக இருக்கிறது இல்லை. எடுக்கிறோம், ரீல்ஸ் எடுக்கிறோம், ஸ்வைப் பண்ணிகிட்டே இருக்கிறோம். ஒரு 5 நிமிஷத்துக்குள்ளே நம்ம 10 ரீல் பார்த்துடுறோம் இல்லையா? அதை இப்போது எல்லாருக்கும் ஒரு ட்ரெண்டாகவும் ஒரு பொழுதுபோக்காகவும் கூட போயிட்டு இருக்கு. ஸோ சோஷியல் மீடியான்றது உண்மையிலுமே பெரிய பார்ட் தான். ஆனால் இந்த பெய்ட் ப்ரமோஷன்ன்ற பேரில் சாமானியமாக ஒரு ஒரு ஆசை இருக்கும்ல இவங்களுக்கும், நமக்கும் இந்த மாதிரி இந்த பெரிய பெரிய பாட்டெல்லாம் இப்படி வருதே, இந்த மாதிரி நமக்கும் பண்ணணும் அப்படின்னு மூவி ஆசைப்படுவாங்க இல்லையா? அதுக்கு அந்த ஒரு பேமெண்ட்ன்றது ஒரு மாடரேட்டா, நீங்க பெருசா படம் எடுக்கிறாங்கன்னா, பெருசா இருக்குன்னா வாங்கிக்கோங்க. இதை நீங்க ஒரு கன்சிடர் பண்ணலாமேன்னு தான் சொல்றோம். நீங்க எங்களுக்கு கம்மியான காசுக்கு நீங்க பண்ணி தான் கொடுக்கணும்னு சொல்ல, இந்த ஒரு ஃபேக்டரை கன்சிடர் பண்ணுங்க என்றதான் சொல்றோம். ஸோ சோஷியல் மீடியா இப்போ சோஷியல் மீடியா தான் ட்ரெண்ட். அதான் பார்த்து ஒருத்தங்க இவ்வளோ மில்லியன் ஃபாலோவர்ஸ் வச்சிருக்காங்கன்னா அதுல போனா நமக்கு ரீச் ஆகும்ன்ற ஒரு இதுதான் அது. இப்போ எப்படி மூவி தியேட்டர்ஸ்ல ரீச் ஆகுது, பாக்குறாங்க, அதே மாதிரி சேம் ஒரு பார்ட்டாவே மாறிடுச்சு சோஷியல் மீடியான்றது. இந்த ட்ரெண்ட்ல இருக்கும்போது ஜஸ்ட் சார் அன்னைக்கு சொன்னாரு இல்லையா, அவங்க ஒரு பர்டிகுலர் பர்சனை சொல்லணும்னு சொல்ல, இட் இஸ் அ குரூப், ஒரு சார்ட் மாதிரி ஒரு குரூப் இருக்கும். அதுல லிஸ்ட் கிட்டத்தட்ட நிறைய பேர் லிஸ்ட். அந்த லிஸ்ட்ல அவங்க எவ்வளவு ஃபாலோவர்ஸ், அவங்க எவ்வளவு பேமெண்ட், அதெல்லாம் ஒரு கிட்டத்தட்ட 1 கோடி ரூபாய்க்கு லிஸ்ட் கொடுத்துட்டாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது 1 கோடியா? ஆமா, 1 கோடி இதுதாங்க உண்மையுமே. ஸோ எப்படி இருக்கும்? ஒரு 1 கோடி வச்சு ஒரு படமே எடுத்துடலாம் இல்லைங்களா? நல்ல படம் எடுத்துடலாம். ஸோ அந்த லிஸ்ட் கொடுத்து, அந்த லிஸ்ட்ல பார்த்தா பக்குன்னு இருக்கும்ல, அதை பகிர்ந்துக்கிட்டாங்க, அவ்வளவுதான் பண்ணாங்க. அவர் ஆதங்கத்தை சொன்னார். ஒரு மாதிரி என்ன இது, நாங்க இவ்வளவு கோடிக்கணக்கில் போட்டு படம் எடுக்கிற ஒரு 30 செகண்ட் ஆர்டர் பொண்ணு 2 லட்சம் ரூபாய் கேட்கறாங்களேன்ற ஒரு இதை ஷேர் பண்றாங்க. அது சென்சேஷன் ஆயிடுச்சு. இவர் பண்ற அத்தனை எவ்வளவு நல்ல விஷயம் பண்ணிட்டு இருக்காங்க. திரைப்பாக்கூடம்ன்ற அமைப்பு பண்ணிட்டு இருக்காங்க. 68 வயசான ஒரு பர்சன் கூட அவ்வளவு மனமார்ந்து பேசுறாங்க, நான் அவர் மாணவர்னு பேசுறாங்க. இது சென்சேஷன் ஆச்சா? இல்ல. பாடலாசிரியர் உருவாக்கும் பாடலாசிரியர் யாராவது பண்ணிருக்காங்களா? யார் இவரு அப்படின்னு பார்க்கும் போது அவர் பின்புலங்கள் எல்லாம் தெரிய. ஆமா, யாராவது பண்ணிருக்காங்களா?
இந்த மாதிரி ஒரு ஆள் பண்றான்யா, அது சென்சேஷன் ஆச்சா? இல்ல. இந்த மாதிரி நல்லது எதுவுமே சென்சேஷன் ஆக மாட்டேங்குது. ஸோ ஒரு மனுஷன் இருக்குன்னா ஏதாவது ஒரு கண்டுபிடிச்சு நீ என்ன எப்படின்னு கேட்கலாம். ஒருத்தங்க பட்சத்துல இருக்கிற ஒரு நியாயம் புரிஞ்சுக்காமலே நம்ம வந்து நிறைய அதை சொல்லிடுறோம், இது பண்ணிடுறோம். பழைய படங்கள் நானும் பார்த்ததுதான் யூடியூப்ல எல்லாத்துலயும் பார்க்கலாம். அந்த படமெல்லாம் வருதே, தியேட்டர் இன்னைக்கு கிடைக்காதா, நாளைக்கு கிடைக்காதா, இந்த வாரம் கிடைக்காதா, அடுத்த வாரம் கிடைக்காதான்னு இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் தியேட்டர் குடுக்கலாமே. அததானே சொன்னாங்க. அதுல தப்பு இல்லையே. எதுக்கு இப்ப பழைய படங்கள் நீங்க வரவே கூடாது, நீங்க பழைய படங்கள் போடவே போடாதீங்கன்னு சொல்லல. நீங்க போடுங்க, ஆனா அது ஒரு கட்டமைப்பு அமைச்சிட்டு போடுங்க. இவ்வளோ தியேட்டர்ஸ், இவ்வளோ இது இந்த படத்துக்கு இந்த வாரத்துல இதெல்லாம் படம் வரணும்ன்ற அந்த லிஸ்ட் வந்து நீங்க கொண்டு வாங்க. அததான் அவங்க முன் வச்சாங்க. ஓகே, தியேட்டர்ஸ் இருக்கா, காசு கிடைக்குதா, வாங்கடா ஒரு 20 படம் ரிலீஸ் ஆகுதா, 20 படம் இருக்கு, உங்களுக்கு என்ன இவ்வளவு தியேட்டர் தான் இருக்கு, ரிலீஸ் பண்றீங்களா பண்ணுங்க, பண்ணலன்னா போங்க. அந்த மாதிரி இல்லாம ஒரு 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 ஆப்பர்ச்சுனிட்டி எல்லாருக்கும் பொதுவான தளம் தானுங்க அது. ஸோ அது எல்லாருக்கும் இருக்கணும் இல்லையா? ஸோ அதுதான் அவங்க வந்து முன் வச்சாங்க. ரொம்ப நல்ல பர்சன். என்ன போட்டாங்க, லிரிக்ஸிஸ்ட் பிரியன் அட்டாக்டு அம்லா ஷாஜி. என்னங்க அட்டாக் பண்ணாங்க? உண்மையதானுங்க சொன்னாங்க. நான் ஒரு மாலுக்கு போயிருந்தேன், அங்க ஒரு நல்ல பேக பார்த்தேன், நல்லா இருந்தது, ஆனா அதுக்கு அவ்வளோ விலை இருந்ததுங்க அப்படின்னு சொல்றது. ஒரு விஷயத்த அததான் பகிர்ந்தாங்க, அததான் சொன்னாங்க. பர்டிகுலர்லி யாருதுன்னு எல்லாரும் கேட்டப்போ பர்டிகுலரா பேர் சொன்னாங்க, அவ்வளவுதான். இது ஒரு பர்சன் கிடையாது, அந்த கம்ப்ளீட் லிஸ்ட் சொல்லணும்னா அது நிறைய இருக்கும். ஸோ கேட்டப்போ அது ஒரு பர்சன் பேர் சொன்னாங்களே தாண்டி அவ்வளவுதான். இந்த காக்கா முட்டையில இந்த பசங்க நாய்க்குட்டி எடுத்துட்டு வருவாங்க, ஆட்டுக்காரர் நிப்பாரு, சும்மா என்னப்பா நாய்க்குட்டி, அவரும் சரி போனா போகுது, 2 சின்ன பசங்க நாய்க்குட்டி கொண்டு வராங்களே என்னப்பா அப்படின்பாரு. அண்ணா 25,000 டேய் போயிடுறான்னார்ல, அதேதான். இப்போ ஒரு பொருளுக்கு ஒரு விலை சொல்லலாம், நீங்க சொல்றீங்க என்னங்க அப்படின்னா, சார் இவ்வளோனா நம்ம ஏத்துக்க, இப்போ நான் வரேன் பாட்டு எழுதுங்க, ஓகே ஒரு 25 லட்ச ரூபா கொடுத்துருக்குன்னு சொன்னா அந்த ப்ரொடியூசர் ரூம்ல கடிச்சு அடிப்பார மாட்டாரா? யோ என் படமே 1 கோடி ரூபாய் கிடைக்கிறேன், உனக்கு ஒரு பாட்டு எழுதுறதுக்கு 25 லட்சமான்னு கேட்பார்ல. இவ்வளவுதான் சார், 1 லட்ச ரூபா கொடுங்க, 2 லட்ச ரூபா கொடுங்க, 50,000 கொடுங்க, இல்லை ஃப்ரீயா எழுதி தரேன், இல்லை ஏதோ நான் கேட்கறேன்னா அந்த கேட்பதில் ஒரு நியாயம் இருக்கிற பட்சத்தில் கொஞ்சம் கூடுதலா நான் கேட்டா கூட அது ஓகே, அது என்ன செய்ய விட முடியாது சார் பேசலாம். நான் 25 லட்ச ரூபாய் என் பாட்டுக்கு கொடுங்கன்னு கேட்டா எனக்கு என்ன நேரம், அந்த தயாரிப்பாளர் என்ன சொல்லுவார், என்ன இப்போ வெளியே போயாண்டுவார்ல, அந்த கோவம் தான். அந்த காக்கா முட்டையில 25 ரூபாய்க்கு நாய் வித்த கதை தான் அது. இல்ல இந்த மேட்டர் நான் பேசல, ஏன்னா நமக்கு ஓடிட்டு இருக்கோம். நம்ம இசை வெளியிலேயே ரத்னான ஒரு பெண் தயாரிப்பாளர் ஒருத்தவங்க பேசினாங்க பாத்தீங்களா, நன்றி வரை மாதிரி. அவங்க வந்து ஏற்கனவே படமான தயாரிப்பாளர், நொந்தவங்க ஆல்ரெடி அவங்க. அப்ப அவங்களுக்கு இந்த அனுபவம் இருக்குன்றாலும் அவங்க ஏற்கனவே எல்லாம் பண்ணிருக்காங்க. நான் எனக்கு சுத்தமா ஐடியா கிடையாதுங்க, எனக்கு இந்த சோசியல் மீடியா பெரிய ஐடியா கிடையாது. அப்ப அவங்க என்ன சொன்னாங்க, சார் நம்ம பண்ணணும், கரெக்ட் தான். ஏன்னா ஒரு காலத்துல பேப்பர்ல நம்ம போட்டா ஹிட் ஆகும், அப்புறம் வந்து இந்த சன் மியூசிக் சேனல்ல ஹிட் ஆகும், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா எஃப்எம்ல ஹிட் ஆகும், இன்னைக்கு யூடியூப் ஷார்ட்ஸ், இன்ஸ்டா தான். அப்ப என்ன உடனே என்ன தெரியுமா கேட்கறாங்க, நீங்க ஏன் போனீங்க, எங்க பொருள் விற்குதோ நான் அங்கதானே போக முடியும். இந்த இடத்துல போனா என் பொருளை விற்க முடியும். நான் மால்ல எங்க விற்கணும்னா அங்கதான், அதை அங்க விற்கணும். கோயில் வாசல்ல சந்தனத்தை தான் வைக்க முடியும். நான் எங்க எதை வைக்கணும்னு இருக்குல்ல, நான் ஃபோரம் மால்ல போய் சந்தனத்தை வைக்க முடியுமா, இல்ல கோயில் வாசல்ல போய் நான் பர்ஃபியூம் வைக்க முடியுமா? அப்ப அதுக்கான அறிவு எனக்கு இருக்கு. அப்ப இன்னைக்கு ட்ரெண்ட் என்ன இருக்கும், நான் விற்க போறேன். அப்ப அவங்க சரி சார் சொல்லி லிஸ்ட் எல்லாம் எடுத்துட்டாங்க. அதான் அவங்க சொன்னது. அதாவது இந்த வடிவேல் காமெடியில அந்த ஒரு லெட்டர் எழுதி கொடுப்பான்ல, இந்த அட்ரஸ் எங்க இருக்குன்னு சொல்லுங்க சார், பகீர் ஆடுவார்ல, அப்படி ஒரு லிஸ்ட் கொடுத்தாங்க. நான் தப்பா எழுதிட்டாங்க நினைச்சேன், ஒரு 10 லட்சம் போல இருக்குன்ற மாதிரி. ஒரு 300 பேருங்க, நல்ல விஷயம், பரவாயில்ல, ஒரு 300 பேர் நல்லா இருக்கீங்க, 1 கோடி ரூபான்னா என் படமே 1.5 கோடி ரூபா தாங்க. 2 வருஷம் வேலை பார்த்தால பாடலாம் சரி பிரியன், அவனுக்கு சம்பளமே கிடையாது. ஒரு கதை நாயோட சம்பளம் அது. சம்பளமே இல்லாம 100 ரூபா பேட்டா வாங்கிட்டு சாப்பாடு கிடைக்குமா கிடைக்காதான்னு தெரியாம ஒரு மாசத்துக்கு 5,000 ரூபாய் மட்டும் வாங்கிட்டு ஃபீல்டு கிளியர்னு சட்டை போட்ட நனைஞ்ச சட்டையோட ஓடுறான அசிஸ்டன்ட் டைரக்டர். அவனுக்கு சம்பளம் 5,000 ரூபா தான். அவன் 2 லட்சம் வாங்கினா 25 மாசம் வேலை பார்க்கணும். அது உங்களுக்கு 30 நொடிங்கும் போது எனக்கு கோவம் வருமா வராதா? நீங்க சொல்லுங்க, இந்த கோவம் நியாயமா இல்லைன்னு சொல்லுங்க. அப்ப அந்த லிஸ்ட் பார்த்தோன்னே வெறி அடிச்சேன். ஓ நாங்க 2 வருஷம் வாங்கி எனக்கு 1 ரூபா சம்பளம் இல்லையா, அதுல என்ன 2 லட்சமா சீரியஸா அப்படி பார்க்கும்போதுதான் 1 கோடி ரூபாவா, என்னங்க அது? நம்ம படத்தை பத்தி சொன்னீங்களா? இல்ல சார் இதான் லிஸ்ட் கொடுத்தாங்க. அப்ப எவ்வளவு வலிக்குங்க. நீங்க எங்க இருந்து எடுக்கிறீங்களோ அங்க நம்ம திருப்பி கொடுக்கணும் இல்லைங்க. நான் என் தமிழ் எனக்கு கொடுத்ததுங்க, பாட்டு எழுதுனேன், பணம் சம்பாரிச்சேன், காரு வீடு எல்லாம் வாங்கினேன். இப்போ நான் தமிழ் திருப்பி தர்றாங்க. மற்றவங்க மாதிரி தமிழ்னு பேசிட்டு நான் பாக்கில போட்டு போலங்க. ஒரு 10 வருஷம் நான் சம்பாரிச்சேன். 2003 13 வரைக்கும் நான் பாடலாசிரியர் சம்பாரிச்சேன். இப்பயும் பாடலாசிரியர் இயங்கிட்டு இருக்கேன். ஆனா 13 23 வரைக்கும் நான் திருப்பி செய்ய ஆரம்பிச்சிட்டேன்.
எனக்கு ஒரு 400 பேருக்கு பாடல் சொல்லி கொடுத்த ஒரு மகிழ்வு எனக்கு இருக்கு இல்லைங்களா, திருப்பி கொடுக்குறோன்ற ஒரு விஷயம் இருக்குல்ல, ஒரு அறிவை பகிர்ந்துக்கிறோன்னு, அந்த வேதனை எனக்கு. அது எப்படி நீங்க யோசிச்சு பாருங்க, உங்களுக்கு கேட்ட எப்படி இருந்தது? அதுதான் இப்ப யோசிச்சு பாருங்க, இதுல சுவாரஸ்யம் சொல்றேன், இது வெறும் இன்ஸ்டா ப்ரொமோஷனுக்கு மட்டும். இப்ப நான் இன்னும் வேற லோக்கல் கேபிள் நெட்வொர்க் ஏதாவது பண்ணணும், இல்ல நான் பேப்பர் மீடியா போகணும், இல்ல நான் வந்து வேற இன்ஸ்டா, அப்புறம் வந்து இந்த இன்ஸ்டாலே போஸ்ட், இப்ப நான் சொன்னது ரீல்ஸ், இன்னும் போஸ்ட், ஃபேஸ்புக் போஸ்ட், இந்த ட்விட்டர் போஸ்ட்னு ஒரு விஷயங்கள் இருக்கு. இது தாண்டி பிசிக்கலா நோட்டீஸ் போர்டு அடிக்கணும், வினைல் போர்டு அடிக்கணும், போஸ்டர் அடிச்சு ஒட்டணும். நீங்க யோசிச்சு பாருங்க, நான் 5 கோடி ரூபா செலவு பண்ணாதான் என் 1.5 கோடி ரூபா படத்தையே காமிக்க முடியும். மக்களுக்கு ஆரம்பம்னு ஒரு படம் வருதுன்னு தெரியும். எப்படிங்க முடியும்? இதை தாங்க நான் பேசுனேன். இந்த விஷயங்களால, இந்த கான்ட்ரவர்சியால பாடலாசிரியர் பிரியன் எங்கேயாவது பாதிக்கப்படுவாரா அப்படின்ற? கண்டிப்பா பாதிக்கப்படுவார். எப்படி விடுவாங்க? அது தெரிஞ்சுதான் நான் பேசுறேன். ஏன்னா இதை நான் மேடையிலே சொன்னேன், அரணத்தின் அடியில தான் 4 ப்ரொடியூசர் நல்லா இருப்பாங்கன்னா நல்லது எனக்கு. ஏன்னா ஒரு அடி வாங்கி ஆகணும் இந்த விஷயத்துல. பாடலாசிரியராகவே என் பயணம் குறைஞ்சது. தமிழ் திரைப்பட கூட ஆரம்பிச்சோன்னே நல்ல பாட்டு எழுதிட்டு இருக்கேன், பயங்கர பிஸியா போயிட்டு இருக்கேன். எப்ப நான் இந்த கோர்ஸ் ஆரம்பிச்சேன்னா எனக்கு பாட்டு குறைஞ்சு போச்சு. அவரு தான் பாட்டு எழுத போயிட்டு இது கிளாஸ் எடுக்க போயிட்டார்ல, வெளிப்படையா சொல்றாங்க. அப்படியே என்ன எனக்கு ஆரம்பத்துல தெரியாது. என்ன நம்ம 2013க்கு அப்புறம் எனக்கு ரொம்ப ஒரு 2 வருஷம் புரியல, ஏன் பாட்டு குறைஞ்சது. இத்தனைக்கும் நான் தான் ஹிட் கொடுத்துட்டே இருக்கேன், தொடர்ந்து ஹிட் என்னோட தான், ஏன் குறைஞ்சதுன்னு போது விசாரிச்சா தெரிஞ்சு. நம்ம பாடலாசிரியர் அந்த வேலை செஞ்சிருந்தாங்க. அவருக்கு பாட்டு எழுதுறது இல்லை, ஒரு காலேஜ் போயிட்டாரு, அவர் ஒரு இன்ஸ்டியூட்டுக்கு போயிட்டாரு. அப்போ நான் நடத்துறதே வெறும் 4 நாள் தான் மாசத்துக்கு பசங்களுக்கு. ஒரு முறை ஒருத்தர் சொன்னாரு, நீங்க தான் இல்லையாமே சார், நீங்க தான் காலேஜ் போயிட்டீங்களாமே. எங்க நான் எந்த காலேஜும் போலங்க, பாட்டு தான் எழுதிட்டு இருக்கேன்னு விசாரிக்கும் போது தெரிஞ்சு, யார்கிட்ட நூல் பிடிச்சு போவோம்ல, அப்பதான் புரிஞ்சது ஒரு வேலை பார்த்துட்டு இருக்காங்க. ஏன்னா கோவம், இவர் பாட்டுக்கு இப்போ ப்ரொடியூஸ் பண்ணி அனுப்பிவிட்டே இருக்காரு பசங்களை, இவங்க உள்ள வந்து தொலை பண்ணுவானுங்கன்ற பிரச்சனை இல்லை. அப்ப அங்கேயே எனக்கு அந்த பிரச்சனை ஸ்டார்ட் ஆயிடுச்சு. நான் இதை சொல்லும் போது என் ப்ரொடியூசரே சொன்னேன், முதல்ல நான் நடிகர் ஆயிட்டா எனக்கு பாட்டு கொடுப்பானான்னு தெரியாதுன்னு. அவர் தான் நடிக்க போயிட்டார்ல, அவர் எதுக்கு பாட்டு கொடுக்கணும், அந்த சிக்கலே வரும். அப்ப நான் இப்ப பேசியிருக்கிறது வந்து பெரிய சிக்கல் தான், பாடலாசிரியர் பிரியனுக்கு சிக்கல் தான். இன்னொரு விஷயம், அவனுக்கு ஒரு நல்ல பேர் இருந்தது, 2000 கிட்டத்தட்ட 20 வருஷம் நல்ல பேர் இருந்தது. இப்போ பார்த்தீங்கன்னா திட்டிட்டு இருப்பாங்க, ஏன்னா அவங்களுக்கு எதுக்குன்னு புரியாது. சினிமாக்குள்ள இருக்கவங்களுக்கு மட்டும்தான் நான் பேசியதுக்கு புரியும், என்னை சுத்தி இருக்கிறவங்க எல்லாருக்கும் நான் சரிம்பாங்க. பொதுமக்களுக்கு இப்போ அமலாசாஜிக்குன்னு பசங்க தானே டென்ஷன் ஆடுவாங்க, எங்க யாரை பார்த்து சொன்னீங்க, நீங்க ஏன் கேட்டீங்கன்னு அவனுக்கு புரியாது. இன்னொரு விஷயம், அவங்களுக்குலாம் நம்ம புரிய முடியாது. இன்னொரு விஷயம், அவங்கள்ட்ட நான் நல்ல பேர் எடுத்து ஒன்றும் ஆக போறதும் கிடையாது. நான் இப்ப பண்ற இந்த விஷயத்தால, நான் கொடுத்த குரலால் என் படம் வீழ்ந்தாலும் அடுத்த ஒரு படத்தின் ஒரு தயாரிப்பாளர் வாழ்வானா நான் அதை செய்வேன், அவ்வளவுதான். அரணம் இப்போ எந்த அளவுக்கு ரெடியா இருக்கேன், இந்த தியேட்டர் ரிலீஸ்க்கு எந்தெந்த தியேட்டர், எத்தனை தியேட்டர் எல்லாம் வந்து கைவசம் இருக்கு? அரணம் தியேட்டர்லாம் கிடையாது, அதெல்லாம் 3 நாளைக்கு மட்டும் தான் தெரியும், நம்ம உறுதி பண்ண முடியாது. அரணம் வந்து நாங்க நவம்பர் 24 ரெடி ஆயிட்டோம். நாங்க கிட்டத்தட்ட அக்டோபர்லேயே படம் முடிஞ்சு, நாங்க வந்து நான் ஏப்ரல் வந்து நான் ஃபர்ஸ்ட் அனௌன்ஸ் பண்ணேன், போஸ்ட் ப்ரொடக்ஷன் முடிச்சு நான் ரெடி. நவம்பர் 24 வரலான்னு பார்த்தோம், படங்கள் அப்புறம் மாறணும். அப்புறம் 8 யோசிச்சோம், மழை வந்தது. அப்புறம் 15 பண்ணலாமா, 22 பண்ணோம். இப்போ 22 தென் தமிழகம் முழுக்க மழையில வந்து நின்றுட்டு இருக்கு பிரச்சனையா. இப்போ அடுத்து 29 போனோம்னா 29 16 படம் இருக்குன்றாங்க. இன்னும் 16 படமா அப்படின்னு 10 தேட்டர் கூட வராதுங்க. என்ன போய் என்ன பண்றது, இப்படி இப்போ அந்த யோசனை தான் இருக்கேமே தவிர இந்த பிரச்சனை தான் நின்றுட்டு இருக்கு. இப்போ படம் சொல்யூஷன் கிடைக்கல. ஏன்னா யார் இதை பண்ணுவா? இல்ல, இதுக்கான சங்கங்கள்லாம் சினிமால நிறைய இருக்கு. சங்கங்கள்லாம் அரசியல் நிகழ்ச்சி நடத்துறதுல பிஸியா இருக்காங்க. இல்ல, சங்கத்தை அணுகுனீங்களா? என்ன அவங்களாண்டு என்ன பண்ண போறாங்க அவங்க? ஏங்க அந்த 16 என்ன விட்டுருங்க, நான் வெளியாரு. அந்த 16 படம் ரிலீஸ் பண்ற யாரு? ப்ரொடியூசர் தானே. எந்த சங்கத்தில் இருக்காங்க? அதாவது என் கூட இருக்கும் சாவு போறான்னு தெரிஞ்சா நான் சந்தோஷமா இருக்கேன். எப்படி ஒரு அமைப்பு பாருங்க, 15 ப்ரொடியூசர் நாளையிலேருந்து வீடு போடுவான். 16 இப்போ இந்த 29ஆம் தேதி வெளியானோடனே ஒரு படம் தப்பிச்சா பெருசு இல்லையா? 15 படம் தோக்கும் போது அந்த ப்ரொடியூசர் மூட்டையை கட்டி ஊருக்கு போறாங்கன்னு தெரிஞ்சே அவங்க உட்காந்து தான் கூட இருக்க ஒருத்தன் அழிய போறான். தயாரிப்பாளர் நான் சொல்லிக்கிறேன், அந்த என்னுடைய இன்னொரு தயாரிப்பாளர் சாக போறான்னு தெரிஞ்சு நான் உட்காந்துருக்கிறேன். நான் என்ன மாதிரி மனநிலை நான் இருக்கேன், அது நம்ம ஒண்ணுமே பண்ண முடியாது. அவங்களுக்கு டைம் வேஸ்ட் ஆகணும், நம்ம போய் பேசுறதில்ல, யார்ட்டையும் பேச பயன் இல்லை. இதெல்லாம் சரி பண்ண என்னதான் தீர்வு அப்படின்னு அமைப்புகள் தான் சரியாகணும், அது நடக்கவே நடக்காது. அதுதான் நான் சொல்றேன். இப்ப ஒரு தயாரிப்பாளர் சங்கத்தோட வேலை, தன் சக தயாரிப்பாளனை தன்னை நம்பி 3 லட்ச ரூபா கட்டி உறுப்பினராகி நின்று வேலை பார்த்துருக்காங்க ஒரு தயாரிப்பாளர், அவர்களுக்கு கை கொடுக்குறது தான் வேலையை தவிர அப்பப்போ எந்த கட்சி ஆட்சிக்கு வருதோ அவங்களுக்கு பாராட்டுகள் நடத்துறது இல்லை. யாராவது வந்தா போயிடுறது. நீங்க பாத்தீங்கல்ல, எந்த 5 வருஷத்துக்கு ஒரு யாராவது வருவாங்க, 5 வருஷத்துக்கு இவங்க கும்பலா போயிட்டு அங்கே போய் அது வேலையா அவங்களுக்கு? உங்களுக்கும் இந்த கொண்டாட்டத்துக்கு என்ன சம்மந்தம் இருக்கு? நீங்க வேணா சும்மா இருக்கும்போது பண்ணலாம், இங்க செத்துட்டு இருக்கான். நாங்க கூட சாவல, உங்க தயாரிப்பாளர்கள் தான். நீங்க ஒரு 500 பேர் சேர்த்து ஒரு அமைப்பு வச்சிருக்கீங்களா, அவன் தான் செத்து ஊருக்கு போயிட்டு இருக்கான் ஒருத்தனா. அவனை நீங்க முதல்ல காப்பாத்துங்க, அப்புறம் மற்றதெல்லாம் காப்பாற்றலாம், மக்களை பத்தி எல்லாம் யோசிக்கலான்றதான் என்னோட கோபம். இவங்க வர இடத்த சரியாடுங்க. ஒரு சின்ன விஷயம் சொல்றேன் பாருங்க, ஒரு வாரத்துக்கு 5 படம் தான் வரணும், ஒரே ஒரு பெரிய கதைநாயகம் தான் வரணும், எல்லாமே நேரடி படங்களுக்கு தான் முன்னுரிமை கொடுக்கணும்.
வேற எந்த மொழி மாற்று படம், அது பாகுபலியா இருந்தாலும் சரி, காந்தாராவா இருந்தாலும் சரி, சலாரா இருந்தாலும் சரி, எங்களை பொறுத்தவரைக்கும் இது டப்பிங் படம். நீ எதுக்கு அதுக்கு 1000 தேட்டர் கொடுக்குற? நீ தமிழ் படத்துக்கு கொடு, 1000 பொற்காசுகள் ரிலீஸ் பண்ண போறாரு, நீ அதுக்கு கொடு. சபாநாயனுக்கு கொடு, இல்ல கிடா மாதிரி படத்துக்கு கொடு, எறும்பு கொடு. முதல்ல அந்த படங்கள் வரணும். ஒரு படம் பெரிய ஹீரோ, 4 படம் சின்ன படம், 5 படத்துக்கு தேட்டர் புக் பண்ணி கொடு. அவங்க தான் காசு கட்ட போறாங்க, நீங்க கட்ட போறது இல்லை. சரிதானங்க? இப்போ என்ன டிஸ்ட்ரிபியூட்டர் பணம் கட்டுறாங்க, ப்ரொடியூசர் கட்டணும் கியூபுக்கு, அது கட்ட தான் ரெடியா இருக்காரு, கொடுங்க. அப்புறம் மீதி இருக்கிறத நீங்க இந்த டங்கு என்னன்னா நீங்க வர்றதால அதெல்லாம் நீங்க கொடுத்துங்க, அதெல்லாம் செகண்டரா வச்சுக்கணும். இது இப்போ உங்களுக்கு எப்படி தோணுது நான் சொன்னது? இது மாதிரியான விதிமுறைகள்லாம் முன்னாடி நிறைவேற்றப்பட்டது தான், ஆனா அது நடைமுறைக்கு கொண்டு வரலையா? 2-3 வாரம் தாங்கல, அதெல்லாம் பேசுனாங்க. அதெல்லாம் இப்போ 16 படம் வர்றத 16 தயாரிப்பாளர்களும் அதே தயாரிப்பாளர்கள் பேசிட்டு இருப்பாங்க. உங்க படம் வருதாங்க, என் படம் வருதுங்க. உங்களுக்கு புரியுது உங்களுக்கு? ஏன்னா அவன் பிரச்சனை, அவனுக்கு 6 லட்சம் ரூபாய்க்கு மானியத்துக்கான வழியில் அவங்க இருக்கிறாங்க. இவ்வளவுதான் சிக்கல். நீங்க வரையறுத்துட்டீங்கன்னா, இப்போ தயாரிப்பாளர் சங்கம் சொன்னாதான் ரிலீஸ் பண்ண முடியும்னு ஒரே ஒரு கடிதம் வந்தா போதும். சார் இந்த வாரம் எந்த படம் ரிலீஸ் ஆகுதுன்றதை தயாரிப்பாளர் சங்கம் முடிவு பண்ணும். ஒரு பெரிய படம், 4 சின்ன படம், எல்லாமே தமிழ் படம், இதுக்கெல்லாம் தேட்டர் ஒரு 1000 தேட்டர் ஒதுக்கிட்டு ஒரு 300 தேட்டர் இருக்கும்ல, அதுல 100 படம் ஒதுக்கிங்க. சார் உங்க படம்லாம் ஓடாது, நீங்க விடுங்க. ஓடுதா ஓடலையான்னு மக்கள் சொல்லட்டும். அந்த படம் தான் நாங்கள் தான் கட்டுறோம்ல கியூபுக்கு காசு. தோத்துட்டா நீங்க மீதி படத்தை தேட்டர் இன்க்ரீஸ் பண்ணிக்கிங்க. இப்போ அப்படிதானே பண்றீங்க, அப்புறம் இன்க்ரீஸ் பண்ணுங்க, முதல்ல விடுங்க எங்களை. இப்போ அரணம் நல்லா இருக்கா நல்லா இல்லை நீங்க முடிவு பண்ணக்கூடாது, எங்க மக்கள் முடிவு பண்ணணும். ஆனா நீ 2வது நாளே நீ அதை நீ கொடுக்க மாட்டேங்கிறிய. இப்போ கிடா இயக்குனர் சொன்னார் பார்த்தீங்களா, வழியான ஒரு பதிவு கொடுத்தாருங்க. ஒரு 2 பேர் போறாங்க கிடா படம் தேட்டரில் படம் பார்க்க, கியூப்ல பணம் கட்டி புக் பண்ண தேட்டரு. 2 பேருக்குலாம் டிக்கெட்லாம் தரது இல்லைங்க. ஒரு 10 பேர் இருந்தால் தான் குறைஞ்சதான் படம் போடுவோம். அப்போ இவங்க யோசிக்கிறாங்க, அந்த படம் நல்லா இருக்கும் போல இருக்கு பார்ப்போம்னு சொல்லி 2 பேர் வந்து 10 டிக்கெட் வாங்க ரெடியா இருக்காங்க. சரிங்க நாங்களே 10 டிக்கெட் வாங்கிற கொடுங்க, 10 பேர் வந்தால் படம் போடுவோம், நீங்க 2 டிக்கெட் 10 டிக்கெட்லாம் வாங்கினா பணம் மட்டும் வெளியே அனுப்புறான்னா என்ன பிரச்சனை போகுது? படம் பார்க்க வந்த 2 பேரும் படம் பார்க்க கூடாது, 10 டிக்கெட் வாங்கினாலும் நீ படம் பார்க்க கூடாது. அப்ப அந்த படத்தை நீங்க எனக்கு போடுறதா இல்லை. இதை நான் சொல்லலை, முகநூல் பக்கத்துல அவர் எழுதுனதை பார்த்து வலிச்சது என்ன, என் படத்தை ஏதாவது பண்ணுங்கன்றாரு. ஒரு இயக்குனர் கதறாருங்க, என் படத்தை பண்ணுங்க, 10 பேருக்கு பாருங்கன்றாரு. ரொம்ப 100 பேர் ஃபுல்லாக சொல்ல அவரு, அந்த 10 பேர் போயிருங்க தேட்டருக்கு, என் படம் நகர்ந்துரும். தூக்கிட்டாங்கல்ல. இப்போ அந்த படத்தை வந்து தேசிய விருது விழாக்கள் அனுப்பிட்டு இருக்கிறாரு. மக்கள் போனா கொண்டாடிப்பாங்க. அடுத்த கட்டமா என்ன பண்ண போறீங்க? அடுத்து படம் பண்ண போறீங்களா? இந்த அரணோட வேலைகள்லாம் அரணம் வேலைகள் நான் பார்த்துட்டே இருக்கேன். நான் முடிஞ்ச வரைக்கும் நின்று இறங்குற ஆளுங்க. இந்த தமிழ் எனக்கு அதை தான் கற்றுக் கொடுத்திருக்கிறது. என் அறச்சீற்றம் நீங்க இவ்வளோ பேர் சொன்னாலும் என் பக்கத்துல இருக்கிற ஒரு நியாயத்தால நீங்க நம்ம ஏன்னா இருந்தாலும் லூஸ் மாதிரி பேசியிருக்கேன் நீங்க சொல்லவே முடியாது. நான் பேசுகிறது எல்லாம் இன்றைய சமூக சிக்கல்கள், உண்மையை பேசுறேன், அறத்தை பேசி கொண்டு இருக்கிறேன் நான். அதனால எனக்கு சிக்கல் நேரலாம், ஒருவேளை திரையரங்கள் குறையலாம், இல்லை அதெல்லாம் தாண்டி நான் நிற்பேன். என்னால் முடிந்த வரைக்கும் கொண்டு போய் அரணத்தை சேர்ப்பதற்கான முயற்சியை நான் செய்வேன். நான் சொல்றதெல்லாம் எங்களை கொண்டு போய் விடுங்க, அது நடக்கிறத பார்த்துக்கலாம் அப்படின்றது தான். இதை தாண்டி நான் 2-3 படங்கள் பேசிட்டேங்க. எல்லாமே ஒரு 15 கதைகள் இது வரைக்கும் கேட்டேன். அதில் ஒரு 3 கதைகள் கிட்டத்தட்ட உறுதிப்படுத்தியாச்சு. நான் தான் அரணம் முடிச்சுட்டு வரேன், இடையிலேயே பேச்சுவார்த்தைகள் போனால் நமக்கு இதில் முழுமையாக இதாக போயிடுன்றதுனால நான் அரணம் முடிச்சுட்டு வரேன் அப்படின்னு சொல்லியிருக்கேன். அரணம் முடிச்ச உடனே தொடங்கிடுவாங்க எல்லாமே வேலைகள், நடிப்பதற்கான வாய்ப்புகளோடு இருக்கு எல்லாமே. முதல் படம் நான் ஸ்க்ரீனில் பார்க்கறதே எனக்கே இவ்வளோ போராட்டங்கள் அப்படின்ற போது எப்படி இருக்கு நம்ம நாள்? இவ்வளோ நாள் வெயிட் பண்ணிட்டோம் இல்லையா, அது இன்னும் சக்ஸஸ் ஆகும்ன்றதுக்காக தாண்டி அந்த சதர்ன் தமிழ்நாடு உள்ள மழை இருக்குது. ஸோ அவ்வளோ டிஸ்ட்ரிக்டில் இருக்கிற ஆளுங்களுக்கு படம் பார்க்க முடியாது. ஸோ நம்ம ரிலீஸ் பண்ணணுமேன்னு பண்ணிட்டாலும் நிறைய பீப்புள் அதை மிஸ் பண்ணுவாங்க. ஒரு டிஸ்ட்ரிக்ட் 2 டிஸ்ட்ரிக்ட் கிடையாது, அவ்வளோ டிஸ்ட்ரிக்ட். அப்படி இருக்கும்போது நம்ம சென்னையிலேயே மழை வந்தப்போ பார்த்தோம், எப்படி இருந்தோம், ரூம்குள்ளே பூட்டி கரண்ட் இல்லாமல் எலக்ட்ரிசிட்டி இல்லாமல் இதெல்லாம் தானே இருந்தோம். படம் பார்க்குற மைண்ட் செட்டு, அப்போ போட்டில் போய் படம் பார்க்க முடியாதுல்ல. ஸோ அப்படி இருக்கிற ஒரு நேச்சுரல் டிசாஸ்டர் அந்த சூழல் இருக்கும்போது கண்டிப்பாக ஒரு 4 பேர் பார்க்கறதுக்காக நம்ம தள்ளி போகிறதுல பிரச்சனை இல்லைன்னு நான் நினைக்கிறேன். அண்ட் அப்போது தள்ளி போகும்போது தேட்டர்ஸ் கிடைக்கணும். இல்லை ஒன்றும் இல்லைங்க, கியூபுக்கு நம்ம பணம் கட்டுற அளவுக்கு நம்மளோட காசு இருந்தால் அவங்க ரிலீஸ் பண்ணலாங்க. 10 தேட்டருக்கு காசு இருக்கிறவங்க 10 தேட்டரும் ரிலீஸ் பண்ணுறாங்க. எனக்கு போதுங்க, என்னால் முடியாதுங்க. 100 தேட்டருக்கு காசு இருக்கவங்க 100 தேட்டருக்கு பணம் கட்டலாம். 1. 2வது திரையரங்கம் கிடைக்கணும். இப்போ நீங்கள் காசு இருந்தால் கூட கொடுத்துட மாட்டாங்க, அவங்க சூஸ் பண்ணணும். இப்போ அப்படி ஆயிடுச்சு, இந்த படத்தை ரிலீஸ் பண்ணால் வேணாமான்னு இப்போ அந்த திரையரங்கம் முடிவு பண்ணுற அளவுக்கும் சிக்கல் இருக்குது. 2மே இருக்குது. இப்போ ஒரு பக்கம் ஏன்னா முன்னாடி படம் எடுத்தால் போதும், அதெல்லாம் டிஸ்ட்ரிபியூட்டர் வாங்கிப்பாங்க. எனக்கு திருச்சி நான் எடுத்துக்கிறேன், கோயம்புத்தூர் நான் எடுத்தேன்னு வாங்கிப்பாங்க. அதில் லாபம் நஷ்டமாச்சுன்னா அடுத்த படத்தில் கழிச்சுப்பாங்கன்னு ஆரோக்கியமாக இருந்தது. இப்போ டிஸ்ட்ரிபியூட்டர்ஸே கிடையாது சினிமாவில். நீங்கள் படம் எடுக்கணும், நீங்களே காசை போட்டு உங்கள் தேட்டரில் ஓட்டிக்கணும். அதில் வர விளம்பர காசு கூட உங்களுக்கு வராது, அது இடைவெளியில் விளம்பரங்கள் அது கூட உங்களுக்கு வராது. நீங்களே காசு கட்டி நீங்களே போட்டு நீங்களே லாஸாக நீங்களே வெளியே வந்துக்கணும். ரொம்ப ஏன்னா கார்பரேட் உள்ள வந்தான் இல்லையா,
முன்னாடி அப்படி இல்லைல்ல, உங்களுக்கு ரீல் இருக்கும். படம் முடிச்சோன்னே நீங்கள் உங்கள் ஆஃபீஸில் போய் ரீல் வச்சுப்பீங்க. ஒரு 5 வருஷம் கழிச்சு படம் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அந்த ரீல் எடுத்து கொடுக்கலாம். இப்போ நான் இப்போ என் படம் இருக்கு இல்லைங்களா, என்கிட்ட கிடையாது, என் கையில் இருக்காது. ஒரு 5 வருஷம் கழிச்சு ரிலீஸ் பண்ணால் நான் திருப்பி கியூபுக்கு போகணும், சார் என் படத்தை ரிலீஸ் பண்ணி கொடுங்க. ஏன்னா டிஜிட்டல் அவன்கிட்ட இருக்கும், பே பண்ணணும். அதுக்கு நான் பணம் கட்டினா தான் என் படத்தை நானே பார்க்க முடியும். அந்த உரிமம் எல்லாமே கியூபுக்கு தான் முன்னாடி. அதுதானே இன்னைக்கு. ஏன்னா அவனுடைய அந்த சாஃப்ட்வேர் அந்த கட்டமைப்புல கொண்டு வந்து ஆக்கிரமிச்சிட்டானே, அந்த டிஜிட்டலை பிடிச்சிட்டாங்களேங்க. அந்த டைமுக்கு ஆட்கள் எல்லாம் படம் வந்து ஸ்கிரீனிங் ஆயிடும். அது இப்போ வந்து அப்படி பண்றது இல்லை. இப்போ வந்து அது பிரச்சனை பண்ணதுக்கப்புறம் இதை அந்த அந்த என்ன சார் அந்த ஷோவை கேன்சல் பண்ணிடுறாங்க. அதை மட்டும் பண்ணுவாங்க தவிர, ஆனா என்னன்னா என் கையில பிசிக்கலா என்னுடைய படைப்பு இருக்காது. நான் நாடணும். நான் 10 கோடி போட்டு செலவு பண்ணி நான் இல்லை, நீங்க 250 கோடி படம் எடுத்தாலும் உங்ககிட்ட படம் இருக்காது. நீங்க அவங்கள்ட்ட தான் போகணும் என் படத்தை ரிலீஸ் பண்ணணும்னா. கார்பரேட்காரன் எப்பவுமே தெளிவா இருப்பாங்க. இதுக்கெல்லாம் ஏன் வந்து எல்லாமே ஒத்துக்கிட்டாங்க? அன்னைக்கு இந்த இது டிஜிட்டல் மாறும்போது அவங்களுக்கு நல்லா இருந்தது. டிஜிட்டல் பரவாயில்ல, என்ன சிம்பிளா ஏமாத்துறாங்க. இந்த ரீல் பண்ற காசெல்லாம் இல்லை. உங்களுக்கு என்ன வந்து அது பார்த்தீங்கன்னா ஒரு படத்துக்கும் உட்காந்து நம்ம பிரிண்ட் போடுவோம். 1000 காப்பி 500 காப்பி லேபில் போட்டு பிரிண்ட்டை போட்டு வண்டியில் ஏற்றி ஒரு ஊருக்கும் அனுப்பி பொட்டியை கட்டி, இதெல்லாம் வேணாம், இப்படி போட்டால் வந்துடும் போது நல்லா இருக்கும்ல. அந்த 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 ஒரு அறிவியல் ஒரு டிஜிட்டலாக அவனை கொண்டு வரும்போது நல்லா இருக்கே இது. அப்புறம் ஆரம்பத்தில் எப்போவுமே உங்களுக்கு ஒரு செலவு கொடுப்பாங்க. இந்த மாடு அப்படியே அறுத்துற மாட்டோம்ல, அதுக்கான வேலை செய்வோம்ல, கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துன போய் கடை வெட்டுறது இல்லை. அதை கொண்டு வந்து ஆடு நினச்சிக்கோ, நம்மளால மதிக்கிறாங்க. இப்போ மாலை போட்டு அதுக்கு பொட்டு வச்சு நம்மளை கொண்டாடுறாங்கன்னு நினைக்கும். ஆடு கொண்டு போய் எல்லாரும் தொட்டுலாம் கூடும்போது ஆடு நினச்சிக்கும் பரவாயில்லான்னு. அப்புறம் தான் வெட்டுவாங்க, அது கடைசியா என்ன தெரியும். அதே தான் அது தியேட்டருக்கும் தாங்க ஆச்சு. நீங்கள் திரையரங்க அவங்களையும் குறை சொல்ல முடியாதுங்க. அவங்களுக்கு வந்து அந்த 1.5 கோடி ரூபா 2 கோடி ப்ராஜெக்ட் வாங்க முடியாது. நான் அவனுக்கு ஃப்ரீயாக திறன் வருவாங்க வரதில் கழிச்சு போன்ற மாதிரி. இப்போ தியேட்டருக்காரன் கிட்ட கடங்காரன், இடம் மட்டும் அவங்களோட இருக்கும், ப்ராஜெக்ட்லாம் இவங்களோடது. அதெல்லாம் ரொம்ப தெளிவாக இருப்பாங்க. அப்போ ஒட்டுமொத்த இப்போ நீங்கள் ஒரு 5-6 இருக்குது. இப்போ கியூப் மட்டும் நான் சொல்ல, அந்த மாதிரி ஒரு 5-6 ஃபார்மேட் இருக்குது. நீங்கள் படம் எடுக்கலாம், செலவு பண்ணி 5 கோடி 10 கோடி 500 கோடி படம் எடுத்தாலும் அவன் முடிவு பண்ணாதான் நீங்கள் ரிலீஸ் பண்ண முடியும். ஆனால் அந்த அந்த டெக்னாலஜி நீங்கள் நம்பினா தான் பண்ண முடியும், இல்லைன்னா பண்ண முடியாது. நீங்கள் நான் அவனே ஆஃபீஸில் இருக்க எடுத்து போய் நான் ரிலீஸ் முன்னாடி அப்படி தான் நான் போட்டு சார் கொடுங்க சார் 5 லட்சம் தரேன், இந்த போட்டி எடுத்துகிட்டு போகணும்னு கொடுத்துருவார். நீங்கள் போய் அப்படியே ரிலீஸ் பண்ணிக்கலாம்ல. அதெல்லாம் பண்ண முடியாது. அந்த ப்ரொடியூசர் இப்போ ஊரில் இருக்காரு வைங்களா, மன்னார்குடி இல்லைங்க இருக்காருன்னு வைங்க, 5 வருஷம் நொந்துணும்னா அவர் திருப்பி வந்து அதே கியூப் நான் சொன்னேன் பார்த்தீங்களா, சாமி அந்த படம் ரிலீஸ் பண்ணோம், என்ன படம் டீட்டெயில் கொடுங்க, அதை கொடுங்க, இதை கொடுங்க, ஃபார்மாலிட்டிஸான்னு சொல்லி இவ்வளோ கட்டுங்க. அதெல்லாம் கட்டினார்னா அவர் படம் பார்க்கலாம், அவர் படத்தை. இவ்வளோ இருக்குங்க. தமிழ் சினிமா நினைக்கும் போதே தலை சுத்து. அந்த ஆதங்கத்தெல்லாம் வந்து ரொம்பவே அழகாக பேசியிருந்தீங்க. உங்கள் யாரா சைட்லேருந்து பாராட்டுகள் அண்டு எங்கள் குறைகள்லாம் இப்படிலாம் சொல்லியிருக்கீங்க, வெளிப்படையாக சொல்லியிருக்கீங்கன்ட்டு யாரெல்லாம் இல்லை நிறைய அழைப்பு வந்தது. அதாவது நிறைய புது தயாரிப்பாளர்கள்லாம் பேசுகிறாங்க, யாருன்னே கூட தெரியாது. நம்ம ஹரிவுத்ரா நம்மளுடைய வெளியீட்டாளர் இருக்காரு இல்லைங்களா, இன்னைக்கு காலைல கூட சொன்னார், கன்னட ப்ரொடியூசர் ஒருத்தர் பார்த்து சொல்லியிருக்காரு, ஏங்க அவருக்கு கொஞ்சம் தமிழ் தெரியும் போல இருக்கு, வீடியோ பார்த்துட்டு என்ன. ஏன்னா அந்த பிரச்சனை அவருக்கு இங்கே படம் பண்ணலாம் வர்றாரு இல்லைங்களா. இப்போ நீங்கள் மலையாளத்தில் படம் பண்ணிடலாங்க. நீங்கள் வந்து மம்முட்டி மோகன்லால் சார் படம் ரிலீஸ் ஆகிற அதே தேட்டரில் புது ஹீரோ படம் ரிலீஸ் ஆகும். அந்த படம் தோற்று இந்த படம் ஜெயிச்சிடும். அந்த என் படம் வருது நீ வரக்கூடாதுன்றதெல்லாம் அங்கே கிடையாது. அதே மாதிரி ஏபிசி ஒன்றும் இருக்குங்க. தேட்டர்ஸ் நீங்கள் மொத்தமாக நீங்கள் எடுத்து சேலரியும் கம்மி. 50 வருஷத்தில் படமே நீங்கள் முடிச்சா 3 மாதத்தில் ரிலீஸ் வந்துடுவாங்க. 3-6 மாதம் சொன்ன மாதிரி வந்துடுவாங்க. நம்மளாம் அப்படி தான் இருந்தோம். சின்னப்பதேவர் ஐயாலாம் இருந்தார் இல்லையா, சாண்டோலாம் இருக்கும் போதெல்லாம் படம் பூஜை போடும்போது டேட் அனௌன்ஸ் பண்ணுவார். அவர் பூஜை அப்படி தான் எம்ஜிஆர் வச்சு போடுவார். முதல் நாள் பூஜை போடுறாருல அன்னைக்கு டேட் சொல்லிடுவாருங்க, ரிலீஸ் டேட்டு. இப்படி தான் நம்மளும் இருந்தோம். தமிழ் சினிமா ஒரு காலத்தில் அதான் படைப்பாளிகள் கரங்களில் இருந்தது. அப்படி கொண்டு வந்தாங்க. அப்போ மாறிடுச்சு இன்னைக்கு. அப்போ இன்னைக்கு வந்து இந்த சிக்கல்கள் இதில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்குள்ள தான் நம்ம இருக்க வேண்டியிருக்கு. இப்போ இதை தாண்டி நம்ம தோத்துடுறோமா போராடி ஜெயிக்கிறோமானா, நான் போராடி ஜெயிக்கிற கட்டத்தில் நின்று போகிறேன். அதே நேரத்தில் குரல் எழுப்பிட்டே போகிறேன். அடுத்தவங்களுக்கு அது சின்ன வாசலை திறக்கணுன்றதான். நானும் இப்போ நான் சுயமாக இருந்தேன்னா இதெல்லாம் பேசியே இருக்க மாட்டாங்க. ஓ பாடலாசிரியப்பா அவர் 20 வருஷமா ஃபீல்டில் இருக்கிற 500 பாட்டு கிட்டு கொடுத்தவர், அதை மட்டுமே நான் வச்சுட்டு உள்ளே ஓடிருப்பேன். என்னால் முடியும்ல. ஒரு புது ப்ரொடியூசர் வச்சு பாருங்க. இப்போ நான் இருக்கேன், எனக்கு பிரச்சனை இருக்குது, ஆனால் எனக்கு சமாளிக்கிற என்னுடைய அனுபவம் இருக்குது. 20 ஆண்டு கால ஒரு மரியாதை இருக்குது இண்டஸ்ட்ரிக்குள்ளே. நான் போயிருக்கலாம். என்ன நினச்சிங்கன்னா நான் இப்படிலாம் பேசவே வேணாம், நல்லா இருக்குங்க படம், காரணம் நல்ல படம் பாருங்கள், சூப்பர், ஒரு 200 படத்தை தேட்டரில் ரிலீஸ் ஆகுது அப்படின்னு இதை மட்டும் நான் பேசிட்டு போயிருக்கலாம். நான் போகிறேன், போராடி கொண்டு போகிறேன். ஆனால் போகும்போது பிரச்சனை சொல்லிக்கிட்டே போகிறேன். அது அடுத்து வரும்போது ஒரு வாசலை திறக்கணுன்றதான் நோக்கமே தவிர, இது என்னுடைய நோக்கம் போராடி ஜெயிக்கணும், அது கொண்டு போய் சேர்த்தரணுன்றதில்ல. அதுக்கான கடைசி வரைக்கும் நிற்பேன். தேங்க்யூ ஸோ மச். உங்களோட எல்லா வேண்டுதல்களும் நிறைவேறி அரணம் வந்து ஒரு மிகப்பெரிய வெற்றி அடைய ஒரு பெரிய வாழ்த்துக்கள். அண்ட் தேங்க்யூ ஸோ மச். ரொம்ப மகிழ்ச்சி, ரொம்ப மகிழ்ச்சி. இந்த தருணத்தில் அப்படியே நான் ரசிகர்களுக்கு வணக்கம், வாவ் தமிழா நேயர்களுக்கு வணக்கம். இவ்வளோ நேரம் நீங்கள் இந்த நேர்காணலை இந்த உரையாடல்களை பார்த்துருப்பீங்க. எவ்வளவு சிக்கல்களை ஒரு யதார்த்த படைப்பாளை சந்திக்க வேண்டியிருக்குன்றதை உங்களுக்கு இன்னும் தெளிவாக, இன்னும் கொஞ்சம் டெக்னிக்கலாகவே இன்னும் கொஞ்சம் நீங்கள் உங்களுக்கு வந்து சேர்ந்துருக்கும். நான் ஒரே ஒரு வேண்டுகோள் உங்ககிட்ட இந்த தருணத்தில் வைக்கிறேன். இவ்வளோ சிக்கலுக்கு தாண்டி நாங்கள் ஒரு படத்தை எடுத்துகிட்டு வரோம்.
அரணம் நீங்கள் கொடுக்குற அந்த 150 ரூபாயை ஏமாற்றாத ஒரு படமாக இருக்கும். ஒரு நல்ல எழுத்தாளனின் கதையை ஒரு நல்ல ஹாரர் கிரைம் த்ரில்லர் வித் ரொமான்ஸோட நீங்கள் வந்து ஒரு படத்தை நீங்கள் பார்க்க முடியும். முதல் பாதி முழுக்க விடுகதை, 2வது பாதி முழுக்க அந்த முடிச்சுகளுக்கு விடை அப்படின்ற மாதிரி ரொம்ப வித்தியாசமான ஒரு திரைக்கதையை நீங்கள் அனுபவிப்பீங்க. ரொம்ப உங்களை அப்படியே எங்கேஜாகவே வச்சிருக்கக்கூடிய படமாக இருக்கும். கடைசி வரைக்கும் நீங்கள் அட செம்மப்பா அப்படின்னு சொல்லி வரக்கூடிய ஒரு படமாக தான் இந்த படம் இருக்கும். இந்த படத்தை நீங்கள் ஆதரிக்கும் பொழுது இப்போ நான் எழுப்பிய குரல் மாதிரி இதன் வழியாக இன்னொரு பல நல்ல திரைப்படங்கள் உங்களை நோக்கி வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. நிறைய படங்கள் இருக்குது. இந்த சிக்கல்களை தாண்டி வரணும்னா அதுக்கு உங்களுடைய அன்பும் ஆதரவும் தேவை. அரணம் வரும் பொழுது உங்கள் அன்பையும் ஆதரவையும் இந்த தருணத்தில் நான் கேட்டுக்கிறேன், நீங்கள் கொடுக்கணும்னு. நன்றி.